வெல்கம் டு NY கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம சேனலில் கசப்பு இல்லாமல் வெந்தயக்கீரை புளிக்குழம்பு வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் வந்து ரெடியாக இருக்குது. வானிலையில் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு, கடுகு, ஜீரகம், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 10 திரி நறுக்கி சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக ஒரு 15 வெங்காயம் அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 கீரி இந்த மாதிரி சேர்த்துடுங்க. இதுக்கு பெருங்காயத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கட்டும். இப்போ தக்காளி வந்து 1 கப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து வதங்கி ரெடியாக இருக்குது. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு புளி கரைசலை சேர்த்து தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துடுங்க. குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டு மறுபடியும் மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ மசாலா பச்சை வாசனைலாம் போயிட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு மறுபடியும் மூடி கீரை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து கீரை வந்து ரெடியாக இருக்குது. கடைசியாக தேங்காய் பால் வந்து 1 கப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து வெந்தயக்கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. கசப்பு இல்லாமல் வெந்தயக்கீரை புளிக்குழம்பு ரெடி.